சார் சொன்ன மாதிரி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வந்து படம் பார்த்த எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் வணக்கம், நன்றி. அண்ணன் அரவிந்தராஜ் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெப்சி தலைவர் செல்லுமணி அவர்களுக்கும் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேரரசு அவர்களுக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். விஜயசேகரன் அவர்கள் சமுதாயத்தில் நடக்கின்ற ஒரு நல்ல பிரச்சனையை எடுத்து இப்படியெல்லாம் கூட நம்ம வாழ்கிற உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கான்ற மாதிரி பார்க்குறவங்கள பயமுறுத்துகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்வை வந்து சொல்லியிருக்காரு. இது நிச்சயமாக மக்கள்கிட்ட போய் சேரும். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேருமே ஹீரோவாகட்டும் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு இது. வசனங்கள் சுரேஷ் சாரை கண்டிப்பாக பாராட்டணும். நிறைய இடங்களில் வந்து ரொம்ப அற்புதமான வசனங்கள் எழுதியிருந்தார். நல்ல அந்த இதை பார்க்கும்போது அவர் ராஜேந்திரன் சார் சொல்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமான வசனம். ஏண்டா பார்க்குறவனுக்கு இது என்ன பாடின்னு தெரிய போதா இல்லை பொண்ணுன்னு தெரிய போதான்ற மாதிரி ரொம்ப, அதாவது சமுதாயத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா கொடுமைகள் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு வல்கராகவே வந்து தெரிகிற அளவுக்கு உணர்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தார். அந்த லொக்கேஷனும் சரி, அதில் அவங்க கேமராவும் ரொம்ப அற்புதமான ஒளிப்பதிவு. நல்ல இவருக்கு கூட அமைஞ்ச அத்தனை பேருமே மியூசிக் டைரக்டர் ரொம்ப அற்புதமான இசை. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த இசை கலவையும் சரி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. எல்லா வகையிலுமே இது ஒரு பெரிய படமாக காட்டுறதுக்கு வந்து இதில் செயல்பட்ட அத்தனை டெக்னீஷியன்ஸோட அந்த முயற்சி தான் இந்த படத்தை இந்த அளவு ஒரு பெரிய படமாக கொண்டு வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த படத்தை வெளியிட்ட நம்ம பிச்சுமணி சார் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னா இன்றைய சூழலில் ஒரு படத்தை திரைக்கு கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், ரொம்ப நல்லா தெரியும். அப்படி இந்த படத்தை கொண்டு வந்து இதை ஒரு வெற்றி படமாக ஆக்கிய அவருக்கு சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய முயற்சிக்கு விஜயசேகரன் சார் அருமையான படம் பண்ணியிருக்கீங்க. இது இன்னும் மக்கள்கிட்ட பெரிய அளவு இப்போ இவங்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இன்னும் இதனுடைய வெற்றி தொடரும்னு சொல்லி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போகி படத்தை தயாரித்து இயக்கிய அருமை நண்பர் விஜயசேகரன் அவர்களை வாழ்த்துமாறு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து உரிமையாக இது என்னுடைய வீடு, என்னுடைய சகோதரர்கள் உங்கள் முன்னிலையில் இந்த படம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இது என்னுடைய படம் இல்லை, உங்களுடைய படம். அதே மாதிரி நான் எப்போவுமே அண்ணன் சொல்லுவேன், கேப்டன் பிரபாகரன் எப்போ பார்த்தனோ அப்போலேருந்து அது எத்தனை தடவை பார்த்துருக்கேங்கிறது எனக்கெல்லாம் வந்து கணக்கெல்லாம் கிடையாது. நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவர் அண்ணனாக ஏற்றுக்கிட்டேன், குருநாதருங்கிறத தாண்டி அண்ணனாக ஏற்றுக்கிட்டேன். நான் எதனாலும் உரிமையாக வந்து அண்ணன் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி பல இடத்துல என் கூட நின்றுருக்காங்க. நேற்றும் அதான் சொன்னேன், திடீர்னு பிளான் பண்ணது அண்ணன் நீங்கள் இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னேன். அவங்க இருக்க வேலை எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும், அண்ணன் எவ்வளோ வேலை வச்சுருக்காங்கன்னு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்காக வந்ததுக்கு அண்ணனுக்கு நன்றி. பேரரசு சாரும் எனக்கு ஒரு விதத்தில் அண்ணன், பக்கத்து ஊருக்காரவங்க. அவங்களுடைய அந்த கமர்ஷியல் படம், இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு படத்தை நான் கமர்ஷியலாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் மக்களை கட்டி போட்டு போர் அடிக்காத அளவுக்கு ஒரு விறுவிறுப்பாக ஒரு படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்களுடைய படங்கள்லாம் அதுக்கு ஒரு உதாரணம். அதே மாதிரி அரவிந்த் சார் அவங்களுடைய படங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி மேடையில் இருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் திரைக்கு வர்றதுக்கு 2 பேர் என் கூட துணைன்னு இருக்காங்க. ஒன்று வந்து பிஜி பிச்சைமணி அண்ணன், அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்தினது இயக்குனர் ரஞ்சித் பாரிஜாதம், சம்பவம் படத்து இயக்குனர். அவருடைய படத்துக்கு வியாபாரத்துக்கு அண்ணன் படம் பார்க்க போயிருக்காங்க. அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, என் நண்பருடைய படம் நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு சந்திப்பு ஏற்படுத்தினாங்க. அண்ணன் வந்து படம் பார்க்கணுன்னு சொல்லும்போது அந்த இறுதிக்கட்ட பணிகளில் இருந்துச்சு, சிஜி ஒர்க் இதெல்லாம் பண்ணி இன்ஃபினிட்டி மீடியாவில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ என்னால் காட்சி படம் காட்ட முடியாதுன்னு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படிங்கும்போது அண்ணனை அனுப்பிச்சி விட்டுட்டு ரஞ்சித் எங்க கூட சண்டை போட்டாப்புல, என்ன ஒர்க் இருந்தாலும் அங்கேயே காட்டுங்க, அவர் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. உடனே அடுத்த நாள் வந்து நான் வந்து அந்த பண்ணியிருக்க ஒர்க்கெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காக ஒரு காட்சி எனக்கு கொடுத்தாங்க. அந்த காட்சியில் அண்ணனுக்கு வந்து 5.1 கூட கிடையாது, ஸ்டீரியோ தான், 2 ட்ராக்கில் தான் பண்ணோம். அதை வந்து இன்ஃபினிட்டி மீடியாவில் காட்டும்போது
படம் பார்த்து முடித்தார். பார்த்து முடிச்சுட்டு நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்ட்டு போயிட்டார். எதுவுமே சொல்லலை. எனக்கு வந்து சரி அவசரப்பட்டு படம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. திரும்ப அடுத்த நாள் வந்து ஆஃபீஸில் என் கூட ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு எண்டில் வந்து நான் சாருன்னு சொல்லும்போது, விஜய் இனிமேல் சாருன்னு சொல்லாத அண்ணன் கூப்பிடு அப்படின்னாரு. எனக்கு அதிர்ச்சி. சாருன்னு கூப்பிடாதுன்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் அண்ணன், உனக்கு ஒரு அண்ணனா நான் இருப்பேன், இந்த படத்தை எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணி ரிலீஸ் பண்ணு அப்படின்னாரு. அந்த நிமிஷத்துலேருந்து அவர் வந்து சுரேஷ், அவர் வந்து தேட்டர் சைடெல்லாம் பார்த்து அண்ணனுடைய சார்பாக எஸ்டி சுரேஷ்குமார் அவங்க வந்து 2 பேரும் வந்து ராத்திரி பகல் தூங்காமல் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து 11 படம் வந்து திரையரங்குக்கு அந்த 1ஆம் தேதி வரும்போது அந்த 11 படங்களில் இது ஒரு முக்கியமான படமாக மக்கள் மத்தியிலையும் பத்திரிகையாளர் மத்தியில் நிறுத்துறதுக்கு அவங்க கடுமையான உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு இதே திரையரங்குகளை நான் காட்சிப்படுத்தும் போது என்னுடைய நண்பர்கள், நீண்டகால நண்பர்கள், நிறைய பேர், அதிகமான நண்பர்கள் பத்திரிகை ஊடகங்களில் இருக்கிறதுனால அவங்க எல்லாமே அவங்களுடைய படமாக கொண்டாட ஆரம்பித்தாங்க. இது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோலையும் வந்து மக்கள் வந்து நான் எதிர்பார்க்கல தேவிகர் மாதிரி ஃபுல்லாச்சு. ரிவ்யூவில் எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த பத்திரிகை நண்பர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் இந்த படத்தை வரவேற்பு அளித்த இவ்வளோ படங்களுக்கு மத்தியில் இந்த படத்துக்கு ஒரு தனித்து வரவேற்பு அளித்த அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக, எங்கள் இயக்குனர் சங்கம் சார்பாகவும் எங்களது சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த படத்தை ஏதாவது குறை இருந்தால் தனிப்பட்ட முறையில் இணை துணை உதவி இயக்குனர்கள் என் நண்பர்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கள். நிறைய இருக்குது. இந்த படம் மக்கள்கிட்ட நல்ல விதமாக போய் சேரணும், மக்கள் வந்து பார்க்கணுன்னா பத்திரிக்கை முன்னாடி உங்கள் கருத்தை பதிவு பண்ணிக்கோங்க. அது படத்துக்கு மேலும் வலு சேர்க்கும். ஆனால் ஒரு விஷயம் சொன்னார் சுரேஷ், வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ரெகுலேஷன் வந்துட்டு அது என்ன ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு தேட்டரில் வந்து 3 படம் 2 படம் வைக்கிறதுக்கு தான், அந்த ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கு தான் இடம் இருக்குண்ணே. 11 படம் ரிலீஸ் ஆகுது. அப்போது 11 படத்துடைய ஃப்ளெக்ஸ் போகுது, 11 படத்துடைய போஸ்டர் போகுது, அதுக்கான ப்ளோப் போகுது, எல்லா மெட்டீரியலும் ப்ரொடியூசர்ஸ் கொடுக்குறோம் நம்ம. நான் உதாரணத்துக்கு நான் பாடியில் ஒரு தேட்டர் போகுதுன்னா நம்ம படம் தேட்டரில் இருக்குது, பெரிய க்ரௌட் இருக்குது. 2 படம் தேட்டர்லேயே இல்லை, ஷோ பிரேக்கு. அந்த படத்துக்கு வந்து ஃப்ளெக்ஸ் இருக்குது, நம்ம படத்துக்கு ஃப்ளெக்ஸ் இல்லை. நான் மாயாஜாலில் படம் பார்த்துட்டு ஃபுல் க்ரௌடு, அதில் பார்த்துட்டு நைட்டு 12:45 நான் பாடி போய் அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, இங்கே க்ரௌடாக இருக்குது கொஞ்சம் வாங்க அப்படின்ட்டு. போனால் நம்ம படத்து ஃப்ளெக்ஸ் எதுவுமே இல்லை. நான் தேட்டருக்காரவங்க கிட்ட கேட்குறேன், ஏங்க என் படத்து ஃப்ளெக்ஸ் வரல, இவ்வளோ க்ரௌட் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அந்த படங்களில் போகுதா ஸ்க்ரீனில் இப்போ போகுதானா? சார் இங்கே இருக்க க்ரௌடெல்லாம் உங்கள் படத்துக்கு வந்தது, இதே அளவு க்ரௌடு நேற்று வந்துச்சு சார் அப்படின்னு. அப்போ இந்த ஃப்ளெக்ஸை வச்சுருந்தா இன்னும் வந்து இந்த படம் இந்த தேட்டரில் இருக்குங்கிற ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஞாபகமாவது மக்களுக்கு வரும், தேட்டருக்கு வர்றதுக்கு அது இயல்பாக இருக்குமே. அப்படிங்கும்போது சார் இங்கே நீங்கள் பார்த்தீங்க 3 ஃப்ளெக்ஸ் தான் வைக்க முடியும், 11 ஃப்ளெக்ஸ் வந்து இங்கே கிடக்கு, நான் எந்த ஃப்ளெக்ஸ் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம வந்து கியூபுக்கு பணம் கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பணம் கட்டிடுறோம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஷோ கிடைக்கிது. தேட்டர் பிடிக்கிறதுல அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. இதனால் தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கிறாங்க. ஒரு வரமுறை இல்லாமல் இருக்குன்னு. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாளைக்கு முன்னாடியாவது ஒரு ரிலீஸ் தேதி அறிவிக்கணும். அப்போ தான் வந்து ஓகே இந்த படம்லாம் வருது, நம்ம அடுத்து தள்ளி வரலான் இருக்கும். ரிலீஸ் தேதி எல்லாரும் 1 மாதத்துக்கு முன்னாடி அறிவித்து நம்ம மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 படத்தை கொண்டாந்து புகுத்துறாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு செயல் வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை அழிச்சிரும். இந்த தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம் இயக்குனர்கள் நல்லா இருக்க முடியும். தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் நல்லா இருந்தால் தான் ஒட்டுமொத்த துறையுமே நல்லா இருக்க முடியும். அதனால் இது எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும்னு. அதே மாதிரி ஒரு தேட்டரில் ஒரு படம் ஹிட் ஆச்சு, அது கலெக்ஷன் ஆகுதுன்னா முதல்லாம் வந்து 5 தேட்டர் இருக்குன்னா 3 தேட்டரை கொடுத்துருவாங்க, 2 தேட்டரை மற்ற படங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரித்து கொடுப்பாங்க. இப்போ 5 தேட்டர் இருக்குன்னா 5 தேட்டரையும் அந்த படத்தை கொடுத்துட்டு மீதி தேட்டர்லாம் தூக்கிலம் போட்டுறாங்க, உயிரோட கொண்டுறாங்க. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வாழ்றதுக்கு தானே உலகம். இந்த தேட்டரில் என்ன ஒருத்தர் மட்டும் தான் உட்காரணும், வேறு யாரும் உட்காரக்கூடாது அப்படின்னு ஒரு தேட்டரை ஒருத்தர் மட்டும் ஆக்கிரமிப்பு பண்ணுறது நியாயமா? அது ஜனநாயகமா? ஒட்டுமொத்த திரையரங்கும் ஒருத்தனை ஆக்கிரமிப்பு பண்ணால் அது ஜனநாயக படுகொலை இல்லையா? நீ முதல் போட்டுருக்குன்னா மற்றவங்களாம் என்ன போடுறான்? தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்களே இதை செய்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு படத்தை கொண்டு வந்து வச்சுட்டு மாலில் இந்த படத்துக்கு கொடுக்காத, இந்த படத்துக்கு கொடுன்ற பேரை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சூழ்நிலை வரும் நிச்சயமாக. எனக்கு எந்த பயம் கிடையாதுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சினிமா துறையில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் அத்தனை பேருக்கும் தெரியும். எந்த நேரத்தில் எப்போ எப்படி தோல் உரிக்கணுங்கிறத நிச்சயமாக செய்வேன். அமைதியாக இருக்குன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. இது ஏன் படத்துக்காக பேசலை.
அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், உங்கள் கூட இருக்கிறது உண்மையான பத்திரிகையாளர்களா போலி பத்திரிகையாளர்களான்னு நீங்கள் தான் அடையாளம் காட்டணும். இதை பிஆர்ஓ சங்கமும் இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், அதுக்கடுத்து பிஆர்ஓ சங்கம், இந்த 3 சங்கமும் உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு இங்கே வந்து அவங்களுடைய கௌரவம் பறிக்கப்படுது, அவங்களுடைய அங்கீகாரம் பறிக்கப்படுது. போலியான பத்திரிகையாளர், போலியான ஊடக யூடியூப்பாளர், இவங்க வந்து நல்ல படத்தையும் காசு வாங்கிட்டு தவறாக எழுதுறாங்க. இது ஏன் படத்தை மட்டும் இல்லை, இன்னும் சில படங்களையும் நிறைய நான் காரணம் காட்ட முடியும். இது வந்து ஒரு முதல் போடுறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். அதனால தயவு செய்து நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் ஊடகத்தில் நீங்கள் பதிவு பண்ணும்போது, அதாவது நல்ல பத்திரிகையாளர்கள், நேர்மையான பத்திரிகையாளர்கள், நேர்மையான யூடியூபர்கள் அவங்களாம் நாங்கள் வரவேற்கிறோம், போட்டுறோம். ஆனால் அவங்க சாயல்லையே அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு போலி இருக்கும். ஒரு ஒரு வயலில் வந்து நெல் விளையுதுன்னா அதில் களையும் இருக்கும். அந்த மாதிரி எல்லா துறையிலும் இருக்காங்க, அது இங்கேயும் இருக்காங்க. அது களை எடுக்க வேணுன்றது தான் என்னுடைய கோரிக்கையாக வச்சுக்கிறேன். தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் அண்டு பிஆர்ஓ சங்கம், மக்கள் தொடர்பாளர் சங்கம், இந்த 3 பேரும் சேர்ந்து போலியான நிருபர்களை, போலியான ஆட்களை களை எடுத்துட்டா நல்ல அந்த துறை வந்து இன்னும் செழிப்பாக விளையும். அவங்க நேர்மையானவங்களுக்கு இன்னும் போற்றப்படுவாங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுதலை வச்சுக்கிறேன். திரையரங்கு உரிமையாளர்களுக்கு நான் வந்து திரையரங்கு உரிமையாளர்களும், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம், திரையரங்கு விநியோகஸ்தர்கள் சங்கம், திரையரங்கு உரிமையாளர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணனுடைய இதில் வந்து ஆர்கே செல்வம் என்ன இதை முன்னெடுக்கணும். ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி வலிமையான ஒரு இடத்துல இருக்காங்க. பெப்சிங்கிற ஒரு அமைப்பாக இருக்கட்டும், இயக்குனர் சங்கத்தில் ஒரு பொறுப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த துறையை எப்படி வழி நடத்தணும், எங்கே எப்படி பண்ணணும், காய் நகர்த்தணுங்கிறது ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணா. அதனால தான் இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். அண்ணன் இங்கே வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதில்ல நான் மட்டும் இல்லைண்ணே, ஒட்டுமொத்த டைரக்டரும் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் பல வருஷம் போராடி ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து படம் எடுக்கிறாங்க. அப்படி படம் எடுத்து தேட்டருக்கு கொண்டு போகும்போது அங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ், இன்னைக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தேட்டர்லேயும் தலைவன் தலைவி. அப்போ இங்கே யாரும் வாழவே கூடாதுங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. நீ போடு, 16 ஸ்க்ரீன் மாயாஜாலில் இருக்குன்னா ஒரு 2 ஸ்க்ரீனாவது கொடு. 16 ஸ்க்ரீன் இருக்குது, 2 மற்ற படத்துக்கு கொடுக்கக்கூடாது, ஒரு வருஷம் கொடு. அது நைட்டு கொண்டு போய் கொடுக்குறது 10:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு போய் படம் பார்த்துட்டு வீட்டில் போய் 2-3 மணிக்கு படுத்துட்டு காலைல ஆஃபீஸ் போக முடியுமா? ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா பிள்ளைங்கள? டாப் உச்ச நட்சத்திரத்தில் இருக்க நடிகர்கள் படத்துக்கு காத்திருந்து பார்ப்பாங்க. அதிகாலையில் 9 மணிக்கு கொடுக்குறது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுக்கிட்டு இருப்பானா? இங்கே வந்து இருக்கிற புதுமுக ஹீரோக்கள் படங்களை வந்து அதெல்லாம் 80ஓட முடிஞ்சு போச்சு, 90 முடிஞ்சு போச்சு, 2000 அண்ணன் காலம்லாம் பொற்காலம். அது அன்னைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை வந்து பைக்கட்டை எடுத்து கொடுத்து போங்கடான்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இன்றைக்கி அதுக்கு ஒரு வேலையை எடுத்து கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர வேண்டியது இருக்குது. அதில் ஒரு 2 மணி நேரம் போகுது. அந்த நேரத்தில் நீ ஷோ கொடுக்குற, அந்த நேரத்தில் ஒரு ரஜினி சார் படத்தை கொடு, விஜய் சார் படத்தை கொடு, அஜித் சார் படத்தை கொடு, இல்லை அதுக்கு கீழே இருக்க எத்தனை ஹீரோ இருக்காங்க அவங்க படத்தை கொடு. புதுமுக ஹீரோக்களுக்கும் புதுமுக டைரக்டருங்களுக்கும் ஏன் அப்படி வஞ்சகம் பண்ணுறீங்க? ஜனநாயகங்கிறது எல்லாத்துக்குள்ளது தானே. திரையரங்கு உரிமையாளர்கிட்ட தாழ்மையாக ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். நாங்கள் இங்கே வந்து ஃப்ளெக்ஸு எங்களுக்கு ஓசியாக கிடைக்கல, போஸ்டர் ஓசியாக கிடைக்கல, புளோப் ஓசியாக கிடைக்கல, எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்னு சொல்ல, உங்கள் நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள கண்காணிக்க முடியாது எங்களால். நானோ என் நண்பர்களோ ஒரு 2 தேட்டருக்கு போகிறோம், 3 தேட்டருக்கு போகிறோம், ஏன் ஃப்ளெக்ஸ் வைக்கல, ஏன் போஸ்ட் ஓட்டலை, ஏன் ஸ்டாண்டிஸ் கொடுத்தனே, ஏன் வைக்கலன்னு நான் கேட்க முடியுது. ஒட்டுமொத்த 100 தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னா 100 தேட்டருக்கு எப்படி போக முடியும்? அப்போ அந்த நிர்வாகம் கொடுத்த மெட்டீரியலில் நம்மக்கிட்ட இருக்க வேலையாட்கள் கரெக்டாக அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்களா? ஏன்னா நீங்கள் கொடுத்த மெட்டீரியலை ஒட்டினா தான் மக்கள் பார்வைக்கு அது வரும். மக்கள் இந்த படம் தேட்டரில் இருக்குது நம்ம போய் பார்க்கணுங்கிற எண்ணம் வரும். அப்படி ஒரு அடையாளமே இல்லை அப்படின்னா எப்படி மக்கள் தேட்டருக்கு வருவாங்க? அதனால் அண்ணன் வந்து அண்ணனுடைய இந்த காலகட்டங்களில் இந்த விஷயத்துக்காவது பட ரிலீஸ் ரெகுலேஷனில் இந்த மெட்டீரியல் தேட்டர் ஒதுக்குறதுல அண்ணன் வந்து எங்களுக்கு அண்ணனுடைய இதில் நாங்கள் வந்து நீண்ட நெடுகாலம் சினிமாவில் இருக்கிறதுனால, பெரிய அனுபவம் பிஜி பிச்சைமணியனுக்கு இருக்கிறதுனால, எஸ்டி சுரேஷ்குமார் கூட இருந்ததுனால இந்த காம்படிஷனில் அடித்து ஒரு பெரிய லெவலில் நல்ல டைம் எல்லாமே எங்களுக்கு ஷோ டைம் இல்லாமல் நல்ல டைம் கிடைச்சதுக்கப்புறம் சில பேர் வந்து நைட் ஷோவாக மாற்றி விட்டோம். அதுவும் எங்களுக்கு தெரியும். ஸோ எத்தனை பேருக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கும்? ஒரு பிச்சைமணி அண்ணன் மாதிரி, ஒரு எஸ்டி சுரேஷ்குமார் சப்போர்ட் எத்தனை டைரக்டர் கிடைக்கும், எத்தனை ப்ரொடியூசர் கிடைக்கும்? எங்கே பார்த்தாலும் நான் அந்த ப்ரொமோஷன் பண்ணுறேன், இந்த ப்ரொமோஷன் பண்ணுறேன், அத்தனை லட்சத்தை கொடு, இத்தனை லட்சத்தை கொடு, அங்கே ப்ரொமோஷன் பண்ண கடைசியில் தேட்டருக்கு டிக்கெட் எடுக்க எத்தனை பேர் வராங்கங்கிறது. ஸோ எல்லா பக்கமும்
இதை வந்து ஒரு சரி வரமுறைப்படுத்தலைன்னா சினிமா நம்ம கண்ணு முன்னாடியே அழியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குண்ணே. நீங்கள் தூக்கி வளர்த்து நீங்கள் வளர்த்த அந்த சினிமா, நீங்கள் கொடுத்த வெற்றி, இந்த மக்களை ஈர்த்து கட்டி போட்டு வச்சுருந்த இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அண்ணனுக்கும், பேரரசு சார், நிர்வாகத்தில் இருக்க எல்லாருக்கும், சார் அரவிந்த் சாருக்கு எல்லாருக்கும் இருக்குது. தயவுசெய்து சரி பண்ணி கொடுங்கன்னு இந்த கோரிக்கை வச்சுக்கிறேன். போகி படத்தை பெரும் வரவேற்பு கொடுத்ததுக்கு பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப முக்கிய காரணம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும் போகி படத்தோடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த குழுவோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்காக நேரம் ஒதுக்கி படம் பார்த்த இணை துணை இயக்குனர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய கனவு தான் நான் டைரக்டர் ஆகிருக்கேன். உங்கள் கூட சேர்ந்து உங்கள் சகோதரன் நான் பயணிச்சிருந்தான். இது என் படம் இல்லை, உங்கள் படம். இதை கொண்டாடுங்க. நன்றி. ஏற்றுக்கொண்டு பெப்சி தலைவர் அவர்கள் நமது சினிமாவை காப்பாற்ற 24 மணி நேரமும் போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கா துணையாக நம்ம பேரரசன் இருக்கிறார். பேரரசன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறோம். வைகுண்டத்து மரக்கள் போல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். என் கையால் சாலு வாங்க மறுத்து பெப்சி தலைவர் கையால் சாலு வாங்கின ஆர்கே கண்ணனுக்கு நன்றி. எல்லா நிகழ்ச்சியும் சொல்லணும் சார், வரமாட்டாருங்கிறேன் கொஞ்சம் நான் இங்கே சொல்லிக்கிறேன். தடிக்கணும் தான் பேரஸ் தாங்கிறீங்க சொல்லிக்கிறேன். நடிகர் ஆகிட்டாராம் அவர். அந்த டைரக்டர் மனதில் இருந்தால் நம்ம மதிச்சிருப்பார். நடிகர் ஆகிட்டார்ல, அப்படித்தான் இருக்கும். இந்த நிகழ்வு நம்ம இயக்க சங்கத்துக்கு படம் வெளியிட்டது மட்டும் இல்லை, இது போகி படத்தின் வெற்றி விழா. நான் இன்னைக்கு தயாரிப்பாளர், இயக்குனர், அவரே சில விஷயங்கள் அவருக்கு கொஞ்சம் மனம் வருத்தம் இருந்தாலும் படத்தின் வெற்றி அளவில் அவர் ஹாப்பியாக தான் இருக்கார். இன்னைக்கு போகி அது எல்லாரும் மீனிங் தெரிஞ்ச விஷயந்தான். அதுவும் தமிழில் கண்டிப்பாக போகினா எல்லாருக்குமே தெரியும். நம்ம பழையன கழிதலும் புதியன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இந்த பழைய துணிகள், பழைய பொருட்கள்லாம் எரிச்சுக்கிருக்கோம். அது இல்லை மீனிங். போகிங்கிறது மறக்க வேண்டிய விஷயத்த மறக்கணும், தூக்கி எறிய வேண்டிய விஷயத்த தூக்கி எறியணும், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அடியோடு ஒழித்து தள்ளிடணும். நன்றி மறக்கக்கூடாது. மறக்க வேண்டிய விஷயத்தை மறக்கிறது தான். எது தப்பான விஷயங்களோ அதை மறந்துடணும். நன்றி மறக்கணுங்கிறது தான். போகிக்கு அடுத்து நம்ம ஒவ்வொரு பொங்கலுமே நன்றி சொல்ல விழாவை இருக்கும். சூரியனுக்கு, வீட்டுக்கு, மாட்டுக்கு, உழவனுக்கு, வாழ்க்கையில் யாராருக்கும் நன்றி சொல்ல மறக்கக்கூடாதோ அதெல்லாம் வரிசையாக பொங்கல் சொல்லும். இந்த போகி சரியே தவிர ஃபஸ்ட்டு ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அந்த கெட்டவங்களை கொளுத்துவாங்க. கொளுத்தி விட்டு போகின் டைட்டில் போடுவார். அதுதான் கரெக்ட். பழைய கொளுத்துறதில்ல, கெட்டதை கொளுத்துறோம். அதுதான் போகி. அங்கேயே டைரக்டர் நம்ம விஜயசேகரன் கரெக்டாக அவர் டைரக்டர் முத்திரையை பதிச்சிட்டாரு. முன்னாலாம் படம் இந்த பேய் படங்கள் பார்த்தா தான் இந்த வீடு ரொம்ப பயமாகவே இருக்கும். நம்ம எங்கள் ஊர் நாட்டசங்கோட்டை 8 கிலோமீட்டர் சிவகங்கை டவுனு. இங்கேருந்து சாயந்தரம் ஹாப்பியாக போயிடுவான் பேய் படம் பார்க்குறதுக்கு. பாட்டு வரும்போது 8 கிலோமீட்டர் ரோட்டில் லைட் இருக்க ஒன்றும் இருக்காது, சைக்கிளில் வரணும். இந்த பேய் படம் பார்த்துட்டா வரும்போது பக்கு பக்குங்கும். ஏதாவது எங்கேயாவது ஒயிட்டாக அசைஞ்சால் கூட பகிருக்கும். வீடு சேர வரைக்கும் அப்படி இருக்கும். அது பேய் படம் பார்த்தா. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது, போகி மாதிரி படங்களை பார்க்கும்போது பகிருங்குது. பேய் படம் பார்த்தா வந்த பயம் இந்த போகி மாதிரி படங்களை பார்க்கும்போது வருகிறது. சமுதாயம் அவ்வளவுக்கு மோசமாக போச்சு. பேயோட இன்றைக்கி சமுதாயம் மோசமாக இருக்குது. மார்ச்சரியில் ஒரு பெண்ணோட பாடியோட நிம்மதியாக கொடுக்க முடியலம்மா. செத்து போன பாடியோட நிம்மதியாக கொடுத்து வெளியே நிற்க முடியலங்கிற சூழ்நிலை இன்றைக்கி.
அதை வச்சும் பிழப்பு நடத்துகிறாங்கன்னா எவ்வளோ கேவலம், கேவலத்தின் உச்சம். ஒரு 30 வருஷம் 20 வருஷம் முன்னாடிலாம் ஒரு பாலியல் வன்கொடுமைன்னா ஒன்றே ஒன்று தான், வெளில ஒரு பொண்ணை கற்பழிப்பான். பார்த்து வரைக்கும் அப்போல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் ரஜினி காலத்துலாம் ஹீரோ தங்கச்சியை கற்பழிப்பாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை. இன்றைக்கி தடுக்கி விழுந்தா எங்கே சிசிடிவி கேமரா இருக்குது, எங்கே கேமரா வச்சுருக்கான், எங்கெல்லாம் லவ்ங்கிற பேரில் ஏமாற்றி அது பெண்களை நிர்வாணம் ஃபோட்டோ எடுத்து அதை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, பயமுறுத்துகிறாங்க. விதவிதமாக இருக்குது. அதில் ஒன்று தான் இன்றைக்கி மார்ச்சரில் ஒரு பெண்ணோட பாடியும் வச்சு இவ்வளோ கேவலமாக புலப்படுத்துகிறாங்க தான். இதில் விட உச்சம் என்னென்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்பி லவ் பண்ணுது, அவன் தான் வாழ்க்கையை நடிச்சிருது, இவனை தான் நம்ம கல்யாணம் பண்ண போகணும்னு நடிச்சிருது. அந்த நம்பிக்கையில் சில ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஒரு சந்தேகம் வந்தால் தானே அதுக்கு கொஞ்சம் பயம் வரும். சந்தேகத்துலேருந்து எப்படி பயம் வரும்? அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான். இந்த மார்ச்சுரியில் டெட் பாடியை வச்சு பண்ணுறதை விட இந்த காதல்ங்கிற பேரில் பண்ணுறாங்கல்ல, இதோட அது கொடுமை சார். இதோட அது மிருகத்துக்கு சமம். அப்படி எல்லா வகையிலும் நீங்கள் பெண்களை எங்கேயும் நிம்மதியாக லவ் பண்ண முடியல, நிம்மதியாக காலேஜ் போக முடியல, நிம்மதியாக பள்ளிகளுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல. ஒரு அறிவியல் வளர வளர நாகரிகம் வளரணும், அதான் இயல்பு. ஆனால் இன்றைக்கி அறிவியல் வளர வளர நாகரிகம் கீழே போச்சு. மனுஷன் கார்ட்டூன் ஆகியிருக்கான். அறிவியல் வளர்ந்தா மனுஷத்தன்மை மனித வளரணும்ல. இன்றைக்கி மிருகங்களும் வளர்கிறாங்க. அறிவியல் வளர மிருகங்கள் சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு நல்ல கருத்து, ஒரு சமூக அக்கறையோட நம்ம விஜயசேகரன் அவர்கள் அந்த படத்தை எடுத்திருக்காரு. வெறும் கமர்ஷியல் இல்லாமல் ஒரு பொறுப்பாக நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த 1ஆம் தேதி வந்த படங்களில் சார் ஒரு 4-5 படம் பிடிச்சிருக்கு. ஹாப்பி, சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அக்யூஸ்டு ஹிட்டு, சரண்டர்னு படம் அதுவும் நல்ல ஹிட்டு, முதல் பக்கம் அதுக்கும் நல்ல பேர், நல்ல ஹிட்டு, போகிக்கு நல்ல பேர். இந்த வாரம் வந்த படங்களில் ஒரு 4-5 படம் ஒரு நல்ல பேருன்னு அதிகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இங்கே விஜயசேகரன் வந்து படத்தின் வெற்றியை பகிர்ந்துட்டதை விட இப்போ தான் தெரியுது பெப்சி தலைவர் ஏன் வலுக்கட்டமாக வர சொல்லியிருக்காருன்ட்டு. அவர் வாழ்த்து போகிறதுக்கு இல்லை, வாழ்த்து போகிற வீட்டுக்கு போயிருக்கலாம், பெப்சிக்கு போயிருக்கலாம். சில கோரிக்கையில் அழுத்தமாக வச்சிடணும், பொங்கி எழுந்துடணுமா வந்து உங்களை வர வச்சுருக்காங்க சார். நீங்கள் நாங்கள் நிறைய நான் பார்த்துருக்கோம் உங்களை மாதிரி, பொய் சொல்லாதீங்க. இருந்தாலும் பெப்சி தலைவர் வந்து கலந்துக்கணும்னா ஒரு விஷயம் சொல்லி விட்றேன். ஏன்னா இப்போ கூலி எப்போ ரிலீஸ் அது? ஆமாம், இது ஒரு கசப்பான உண்மையாக இருக்கலாம், தெரிஞ்சுக்கூடிய உரிமை. கூலி 14ஆம் தேதி ரிலீஸ். இந்த 1ஆம் தேதி 10 படத்துக்கு மேலே ரிலீஸு சார். ஒரு 8ஆம் தேதியும் 10-11 படத்துக்கு மேலே ரிலீஸ் ரெடியாக இருக்காங்க. ஏன் 14ஆம் தேதி கூலி ரிலீஸ்னால அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தேட்டரும் சின்ன படங்களுக்கு கிடைக்காது. ஒட்டுமொத்த தேட்டரையும் கூலி படம் ஆக்கிரமிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் எப்போ ரிலீஸ் பண்ணுறது, ரொம்ப லேட் ஆயிரும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான், அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்குவோம். 1ஆம் தேதி வேணால் அது 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு கேப் இருக்குது, அதில் ஒரு செட்டு இறக்கிடுவோம். 8ல் இருந்து 14 வரைக்கும் 13 வரைக்கும் கேப் இருக்குது, அதில் ஒரு செட்டு இறக்கிடுவோம். ஒரு பெரிய படம் வர்ற பயம் தான் சார். இன்றைக்கி இத்தனை படத்தை 10 படம் 11 படம் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இதுதான் காரணம். ஏன் அந்த பயம் வரணும்? பெரிய ஒரு ஸ்டார் வரும்போது சின்ன ப்ரொடியூசர் சின்ன படங்களும் இன்றைக்கி பயந்துறாங்க. அந்த பயத்தில் தான் இவங்க வெளியிட்ருக்காங்க போகி படம் 1ஆம் தேதி அடிச்சுட்டு. அதே மாதிரி பயத்திலே வருது எல்லாமே. இது கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்னதான், சிறுபான்மையினருக்கு ஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது, அரசாங்கம் இருக்குது. அதே மாதிரி
பெரிய படங்கள் பெரும்பான்மை வச்சுக்கோங்க, சின்ன படங்கள் சிறுபான்மைன்னு ஒதுக்கிடுங்க. எங்களுக்கு இட ஒதுக்கி கொடுக்கணுங்க. ஒரு மாலில் 10 தேட்டர்னா நீங்கள் 8 தேட்டரு அந்த பெரும்பான்மைன்னு சொல்கிறாங்கல்ல பெரிய படங்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. 2 தேட்டர் ஒதுக்குங்க. 2 தேட்டரில் 2 ஷோ, 4 படம் பிழைக்கும், 4 சின்ன படங்கள் பிழைக்கும். சென்னையில் 80 தேட்டர் இருக்கா? நான் சரி, நீங்கள் ஒரு 60 தேட்டர் எடுத்துங்க, பெரும்பான்மை பெரிய ஸ்டார் படம் எடுத்துங்க. ஒரு 20 தேட்டரு சிறுபான்மையான சின்ன படங்களுக்கு கொடுங்க. கவர்மெண்ட் நினச்சா முடியும், நினைக்க மாட்டேங்குது. அவங்களே இங்கே சினிமாவில் இருக்கும்போது அவங்களே பெரும்பான்மை அப்போ எப்படி சினிமா நினைப்பாங்க? இங்கே நம்ம வந்து தயாரிப்பாளரை குறை சொல்கிறோம், பெப்சியை குறை சொல்கிறோம், இயக்குனர் சங்கத்தை குறை சொல்கிறோம். நாங்கள் என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் ஒத்துழைக்கணும். அரசாணை இருந்தால் எல்லாம் சரியாக வரும். அரசு சினிமா மேலே நேசம் கொள்ளணும். கணக்கு பார்த்தா இன்றைக்கி அதிக வரி சினிமாவிலேருந்து போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கோடிக்கணக்காக இங்கே தான் வரி போயிட்டே இருக்குது. வாங்கிக்கிறாங்க தவிர வரி முக்கியம், நம்ம ஒரி முக்கியம் இல்லை, நம்ம பஞ்சவடம். அதனால் கொஞ்சம் பெரிய படம் வரும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் பயந்து போய் விழுகிறாங்க சார். இந்த பத்தக்கட்டையில் 1000 மீன் ரிவர்ஸில் போய் விழுகும். கிராமங்களில் வந்து தெரியும். மற்ற மீன்லாம் நேரம் தான் போகும், வளைவு. இந்த இதுக்கு மட்டும் ஆப்போசிட்டில் போய் விழுவோம். அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் போய் பேத்தில் விழுந்துறாங்க. அதே பெப்சி தலைவர் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். பெப்சி அது எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம இயக்குனர் சங்கம் அதுக்கு உறுதுணையாக இருப்போம். நன்றி, வணக்கம். அவர் ஒருத்தர் யோசிச்சா பரவாயில்ல, பார்த்து எல்லாருக்கும் யோசிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்கா இல்லையா? அதனால இங்கே மேடைக்கு வந்த பிறகு அவருடைய எழுத்து திறமையும் பேச்சு திறமையும் அதிகமாகிடுச்சு. யூனியனுக்கு வந்த பிறகு அது படத்திற்கு யூஸ் பண்ணிக்க பிரபாகர். இந்த போகி திரைப்படத்தை இயக்கிய தயாரித்த விஜயசேகரனுக்கு பெப்சியோட சார்பில், இயக்குனர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாகவே பேரர் சொன்ன மாதிரி நான் கேட்டேன், நேற்று படம் போகலாம்னு சொல்லும்போது எப்படி படம்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ 11 படம் வந்திருந்தா கூட 3 படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். சரண்டரும் போகியும் அக்யூஸ்டும் நல்லாயிருக்கு. முதல் பக்கம் நல்லாயிருக்கு, கலெக்ஷன் இல்லை, பட் முதல் பக்கம் ரிப்போர்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு. அப்படியே போகி யார் படம்னு கேட்டப்போ தான் அது விஜயசேகரன் படம் எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு தடவை படம் பார்க்கலாம்னு நினச்சோம். அப்போது படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டர் கலெக்ஷனில் ஒரு வேளை தப்பாக இருந்தால் சொல்லணும், பிச்சைமணி நான் எங்கள் நண்பர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், இந்த 3 படம் நல்லா இருக்குது சார், போகி கலெக்ஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். அது எந்த அளவில் நீங்கள் தான் அதை சொல்லணும். நல்லா இருக்குன்னு சொல்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா விஜயசேகரன் ஏறக்குறைய 10-12 ஆண்டுகளுக்கு மேலாக பல ரணங்களை சந்தித்தவர். அவர் ரணம்னே படம் எடுத்தார், பல ரணங்களை சந்தித்தவர். அந்த எப்படியாவது வெற்றி பெறணும் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார் பாவம். அந்த ரணத்துக்கெல்லாம் ஒரு மருந்தாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும். இந்த வெற்றிங்கிறது அவரோட 12 வருஷ உழைப்புக்கான ஒரு மருந்து தான். அந்த அவரோட காயங்களுக்கு ரணத்துக்கு ஏற்பட்ட மருந்தாக தான் இந்த வெற்றியை அவர் கொண்டாடணும். உண்மையாகவே அவர் எடுத்துக்கிட்ட விஷயம் மிக சிறிய விஷயம். ஆனால் அது அழகாக அதை வச்சு வியாபாரம் இல்லாமல் அதனோட வலியை, அதாவது 2 விஷயம் இருக்குது. ஒரு கற்பழிப்பை காமிக்கிறதுங்கிறது அந்த கற்பழிப்போட வலியை, வேதனையை, கொடூரத்தை காமிக்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸு. கற்பழிப்புங்கிற பேரில் இன்னொரு பாலியல் வன்கொடுமை செய்கிறது இன்னொரு டைப். அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. அப்படி இல்லாமல் இந்த படம் அந்த விஷயத்தோட உணர்ச்சியை, அந்த வன்கொடுமையை, அதனோட வக்ரத்தை, அதனோட வேதனையை மக்களுக்கு உணர்த்துது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. சின்ன கண்டென்ட்டாக இருந்தால் கூட, இப்போ பேரர் சொல்லும்போது சொன்னார், முன்னாடிலாம் அழகான பெண்களை கற்பழிக்கிறதுங்கிறது தான் இது. அதாவது நம்ம ஃபிலிமில் எடுக்கும்போதே ஒரு கற்பழி காட்சி இருக்குன்னா எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு அழகான பெண் இருந்தால் கற்பழிக்கும். ஆனால் இப்போ சொசைட்டியில் எப்படி இருக்குன்னா, பெண்ணு கூட தேவையில்லை, 60 வயசு கழுவியாக இருந்தாலும் ஓகே, 70 வயசு கழுவியாக இருந்தாலும் ஓகே, அல்ல 7 மாத குழந்தைய கூட ஒருத்தன் கற்பழிக்கிறான்னா இவனோட வக்ரம் எங்கே இருக்குது? அப்போது ஆடை இது மாதிரி இருக்கிறதால தான் அவங்க கற்பழிக்கிறாங்க அப்படின்னா, ஆடை இல்லாதவங்க கற்பழிக்கிறாங்களே. மொத்தமாக மூடி வச்சுருக்க, மொத்தமாக மூடி ஒரு 75 ஒரு பெண்மணி கிட்ட என்ன அழகு இருக்கும்? அது வயசானங்கிறவங்க தவிர ஒரு பெண்ணுக்கு ஒரு கொம்புக்கு புடவை கட்டினா கூட அது போய் கற்பழிப்பாங்கிற வக்கரத்தான் சொசைட்டியில் அதிகமாயிட்டா அந்த சொசைட்டியை 2 வகையில் கண்ட்ரோல் பண்ணும்.
ஈவன் பெற்றோர்கள் கூட அந்த சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ண தன் மகனுக்கு ஒரு பெண்ணுன்னா என்ன, வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருக்கும்போது பெண்ணு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன மரியாதையை வந்து நீ கொடுக்குறியோ அதே மாதிரி தான் இப்போ சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்பா அம்மா நிச்சயமாக கற்றுக் கொடுக்கணும். இது முக்கியமான விஷயம். ஏன்னா வெளியே போகிற ஒரு பொண்ணு யாரோட ஒரு பெற்றோரோட குழந்தை தானேவா, யாரோ ஒருத்தனோட தங்கச்சி தானே. அப்போது எல்லாரையும் தங்கச்சியாக பாருங்க நான் சொல்லலை, தங்கச்சி மாதிரி அரவணைப்பு பண்ணிக்க, தங்கச்சி மாதிரி பார்த்து சொல்லலை, பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு லெவல் தாண்டி வந்து இதுபோல் வன்கொடுமை எப்படி பண்ணுறது? ஒரு 70 வயசு பெண்மணிக்கிட்ட எப்படி ஒருத்தன் வந்து ஒரு கற்பழிப்பை எப்படி பண்ணுறான்? ஒரு 7 மாத குழந்தையோ 7 வயசு குழந்தையோ இந்த குழந்தைய பார்க்கும்போது அவன் மனசில் பாலியல் இதுவான வக்ரம் வருதுன்னா அது என்ன வகையான இது? இதை வந்து இந்த சொசைட்டிலேருந்து களைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எல்லாரும் எடுக்கணும். ஒருத்தருமே சினிமாவால் கெட்டு போச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சினிமா, ஊடகம், அரசு அனைவரும் இணைந்தால் தான் இந்த இது வந்து சரி பண்ண முடியும். இப்போது இது மாதிரி காட்சிகளை ஒருத்தர் எடுக்கிறான் அவங்ககிட்ட வக்கிரம் இருக்குது. ஒருத்தன் பார்க்குறான், இல்லை 100 பேர் பார்க்குறான், அவங்ககிட்ட வக்கிரம் இருக்குது. அப்போ எடுக்கிறவனுக்கும் பார்க்குறவனுக்கும் யாருங்க மீடியேட் பண்ணுறான்? எடுக்கிறத இப்போ இன்னொருத்தன் எப்படி பார்க்குறான்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் எடுக்கிறான், ஒரு 100 பேர் 1000 பேர் பார்க்குறான். இதுக்கு யார் இது காரணமாக இருக்கான்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். பிஎஸ்என்எல் இதன் மூலம்தான் அனைத்து இன்டர்நெட்டும் இதன் மூலமாக தான் வருது. அப்போ இதனோட உரிமையாளர் யார்? இதனோட உரிமையாளர் மத்திய அரசு. அப்போ இது மாதிரி போர்னோகிராஃபி மெட்டீரியல்ஸ் இது வருதுன்னா அதை தடை செய்ய வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சைனாவுக்கு போயிட்டு நீங்கள் போர்னோ அப்படின்னு போட்டிங்கன்னா கட் ஆகிடும். அப்போ அந்த அரசு அந்த வார்த்தையே வந்து டெலீட் பண்ணுறாங்க. டாப்லெஸ்ஸாக ஒரு ஃபோட்டோ வந்து அது வந்து டெலீட் பண்ணிடும். கூகுளோ இல்லை மற்ற இதுவோ அங்கே ஒர்க் ஆகாது. அவன் தன் சொந்த நாட்டுக்காக தன் சொந்த நாட்டு மக்களுக்கு எதையெல்லாம் பார்க்கலாம் எதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சென்சார் வச்சுருக்கான். அப்படி தான் வரும். ஆனால் இந்தியா எப்படி இருக்குன்னா உலகத்தோட கழிசடைகளை இங்கே கொட்டலாம், எதை ஒன்றாலும் இங்கே வந்து கொட்டலாம். அப்போ அது ஓப்பனாக இருக்குது. அதை முதல்ல சரி இது பண்ணும். இப்போ மனசில் வந்து இங்கே கீழே வந்து நெருப்பு எரிஞ்சிட்டே இருந்தால் மேலே இருக்கிற தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும். அப்போ வக்கரத்துக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சமூகத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வாயால் சொல்ல கூச மாதிரியான விஷயங்கள் வந்து பப்ளிக்காக இருக்குது. இந்த ஃபோனில் இப்போ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இதை பார்க்கக்கூடிய இதுவும் கொடுத்துட்டு கெட்டதையும் கொடுத்துட்டு நீ பார்க்காதன்னா எப்படி இது சாத்தியம்? அப்போ எங்களுக்கு மட்டும்தான் வந்து பொறுப்பு இருக்கா? அரசுக்கு பொறுப்பு இல்லையா? இதை கொடுக்குறவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அது நிச்சயமாக இருக்குது. அந்த கொதிநிலையை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசோட வேலை. நான் வந்து சினிமாலாம் யோக்கியம், நீங்கள் அரசு மேலே குறை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறோம் நீங்கள் நினச்சக்கூடாது. சினிமாவிலும் அது போன்ற காட்சிகளை தவிர்க்கணும். ஒரு காட்சியை வந்து ஒரு சந்தோஷத்தை ஒரு அழகுணர்ச்சியை காமிக்கிற மாதிரி தான் திரைப்படங்கள் அமையணுமே தவிர ஒரு வல்கரையோ ஒரு பாலியலை வந்து ஆமோதிக்கிற மாதிரியோ இல்லை அதை வந்து வரவேற்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிறது எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. வியாபாரத்துக்காக எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாங்கிறது நான் சொல்லவே இல்லை. திரைப்படத்துறையிலும் ஒரு தணிக்கை வேணும், சுய தணிக்கை வேணும். முதல்ல தணிக்கைங்கிறது வேறு விஷயம், சுய தணிக்கை வேணும். எது மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம். நீ போய் 70 வயசு ஒரு பெண்மணியை கற்பழிச்சு சரின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அது மாதிரி காட்சிகள் வருதா படத்துங்களை? அது மாதிரி நிச்சயமாக வந்திருக்காது. எவ்வளோ மோசமான படத்துலையும் இது மாதிரி மோசமான கண்டென்ட் இருக்காது. அதனால் எங்களோட பார்ட் இருந்தால் அதை நாங்கள் சரி செய்து கொள்கிறோம். ஆனால் இதனுடைய பெரும்பான்மையான பங்கு இது அரசுக்கிட்ட தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஏறக்குறைய 10,000க்கும் அதிகமான சைட் இருக்குது. 10,000க்கும் அதிகமான சைட் இருக்குது. 24 மணி நேரம் போர்னோகிராஃபி வந்துன்னே இருக்குது. இப்போலாம் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். முன்னாடிலாம் வந்து குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போனால் அப்பா அம்மா பயப்படணும், ஐயோ குழந்தைய காணுமேன்னு பயப்படணும். ஆனால் இப்போ குழந்தைங்க ரூமுக்குள்ளே போய் கதவை சால் போட்டால் பயப்பட வேண்டியிருக்கு. அவங்க ஃபோனோடு போயிட்டு ரூமை கதவை சாத்தினாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் எவ்வளோ அதில் வந்து ஆபத்து இருக்குன்னு தெரியும். அப்போ அந்த ஆபத்துக்களை சரி செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க அதை சரி செய்யும். அதை நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக என்னெல்லாம் கொடுமை இருக்குதுன்னு நாங்கள் காமிச்சிடுறோம். இந்த கொடுமையை இது புதுசானது இல்லை. ஏற்கனவே பல்வேறு விஷயங்களில் பல்வேறு ஆர்டிஸ்ட் வரும்போது இது மாதிரி நடந்திருக்குன்னு வந்து சில பேர் அதை வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அது யூடியூப்பில் வந்து கொஞ்சம் பேர் அது வியாபாரமாக அவங்கள பண்ணாங்க இவங்கள பண்ணாங்க அப்படின்னு. பிணத்தை கூட புணரக்கூடிய காம வெயின்குள்ள நாடு அப்படிங்கிற ஒரு நிலை போய்
அதை ஒருத்தர் வியாபாரமாக பண்ணக்கூடிய இடத்துல கூட வந்துட்டோங்கிற ஒரு அடுத்த லெவலுக்கு கூட இந்த நாடு போயிடுச்சுங்கிற போது நிச்சயமாக அதை சரி செய்ய இடத்துல திரைப்படம் துறையும் இருக்குது, அரசும் இருக்குது, மக்களும் இருக்காங்க. அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. விஜயசேகரன் வந்து அவருடைய கருத்துக்களை ரொம்ப சொன்னார், வேதனையை சொன்னார். ஏன்னா விஜயசேகர் வந்து எப்பவுமே வந்து ஒரு ரௌத்திரமான ஒரு நபர். அவர் வந்து அந்த எப்படி வந்து போகி திரைப்படத்தில் கெட்டவைகளை போட்டு எரிச்சாரோ அது மாதிரி கெட்டவைகளுக்காக எதிர்த்து போராடக்கூடிய அவர் எந்த நிலையில் இருந்தாலும், ரொம்ப சிரமமான நிலையில் இருந்தாலும் நல்ல நிலையில் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடிட்டே இருக்கக்கூடிய, அதனால தான் இன்றைக்கி அவரோட வார்த்தை வந்து எனக்கு வந்துடுச்சு. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா இயக்குனரோட வாழ்க்கைங்கிறது நிச்சயமாக வந்து அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா இப்போ வந்து தயாரிப்பாளர்கள் தான் இருக்காங்க. இயக்குனர் நிச்சயமாக நாங்கள் பெப்சி அவங்களோட இருந்து துணை இருந்து பண்ணுவோம். இன்றைக்கி 11 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 11 படத்தை அவங்க முறைப்படுத்தி ஏறக்குறைய ஒரு 5 படம் இல்லை 6 படம் பண்ணாங்கன்னா 50 வாரம் இருக்குது. முன்னாடிலாம் வந்து ஒரு கட்டுகள் இருந்தது, தயாரிப்பாளர்கிட்ட ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தாங்க. தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இடத்துல இருந்தது. அப்போ பெரிய படங்கள் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணணும், சின்ன படங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல அந்த வியாபாரம் தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளர்கிட்ட இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது இல்லை. 9 மணி ஷோக்கெலாம் யாராவது வருவாங்களா? 9 மணி ஷோக்கு யார் வருவாங்க? எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கிறவங்க, அதாவதுனா ஒரு டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 9 மணிக்குள்ளே வருவாங்க. யார் மிட் நைட்டுக்கு அப்புறம் படம் பார்க்க போவாங்க? அடுத்த நாள் வேலை இல்லாதவங்க படம் பார்க்க போவாங்க. ஆனால் இப்போ நம்ம படத்தை பார்க்க வர்றவங்களாம் யார்? ஒரு சின்ன படம் கண்டென்ட் வைஸ் யாருக்காக படம் எடுக்கிறாங்க? அது வந்து ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்காக, இல்லை பொறுப்பான குடும்ப தலைவர்களுக்காக, இல்லை ஒரு குடும்பத்தினர் பார்க்குற மாதிரியான படங்கள் தான் இந்த கண்டென்ட் வைஸ் இருக்கும். ஆனால் இவங்களை எப்போ படம் பார்க்க முடியும்? ஒரு 11:30 ஒரு 11 o'clockலேருந்து நைட் 9 o'clock 10 o'clock வரைக்கும் தான் அந்த டைமில் தான் இவங்க படம் பார்க்க முடியும். ஆனால் அந்த நேரங்களில் படமே போடாமல் உங்கள் படத்தை போட்டோம் ஆள் வரல க்ளோஸ் பண்ணிட்டோம், உங்கள் படத்தை போட்டோம் ஆள் அதாவது நாம்கே வஸ்டன் சொல்கிறது இல்லையா, பேரளவில் வந்து போட்டோம் ஆடியன்ஸ் வரல அதனால் போடல. அப்படி இருக்கக்கூடாது. என் படம் எப்போ ஓடுதுன்னு எனக்கே தெரியாத போது ரசிகர்களுக்கு எப்படி தெரியும்? போகிங்கிற திரைப்படம் எங்கே ஓடுதுன்னு இப்போ விஜயசேகர் தெரியுமான்னு கேளுங்க. இந்த ஷோக்கு பணம் கட்டியிருப்பார், நாளைக்கு சொல்லுவாங்க இதில் அந்த க்யூப்ல இருந்து, இல்லை சார் நேற்று உங்கள் ஷோ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ தான் தெரியும் தயாரிப்பாளருக்கு நம்ம படம் அங்கே ஓடலன்னு. இது மாதிரி கேவலமான இடத்துல தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த தயாரிப்பாளர்களுக்கு முன்னாடி நாங்கள் படம் போட்டோமா, எங்கள் படம் 60 தேட்டர் தான், 60 தேட்டரில் படம் ஓடுன்னு எங்களை சொல்ல முடியும். அவர் சொன்ன மாதிரி இப்போ தேட்டரில் வந்து நம்ம ஃப்ளெக்ஸை ஓரமாக வச்சுட்டு கல்யாண் ஜுவல்லரி ஃப்ளெக்ஸை அதிகமாக வச்சுருக்காங்க. இது என்ன கேவலமான இதுவாக இருக்கு பாருங்க. திரையரங்கம் எதுக்காக இருக்குது? திரைப்படங்கள் வர உங்கள் படத்தில் உங்கள் தேட்டரில் எந்த படம் ஓடுதுன்னு சொல்கிறது தானே உங்கள் இது இருக்குது. ஆனால் அதுக்கே வந்து உங்கள் படத்தில் ஓடுனா சின்னதாக எங்கே ஒரு மூலையில் வச்சுவோம், அதுக்கு நம்ம பணம் கட்டணும். இப்போ எங்கள் படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சார், ட்ரெய்லர் போடலாம் அப்படின்னா 20 லட்ச ரூபா பணம் கொடுங்குறாங்க. அதாவது நம்ம படத்தை நம்ம படம் ஓடும்போதே, நம்ம தயாரிப்பால் எடுத்த படம் ஓடும்போதே போடுறதுக்கு நான் 20 லட்ச ரூபா படம் கொடுக்கணும். அப்போ இன்னும் புற்றுச்சூழல் மாதிரி உங்கள் படத்தை ப்ரமோஷன் பண்ணுறேன் நான், இது எனக்கு இவ்வளோ கொடுன்னா, எடுத்த படத்தை விட ப்ரமோஷனுங்கிற பேரில் பல பேர் கொள்ளையடிக்க வந்துட்டாங்க. அப்போ யாருக்கிட்ட பணம் கொடுத்தா நம்ம படம் ப்ரமோஷன் எதத்தின்னா பெத்தம் தெளியா அப்படிங்கிற நிலை அறியாத தயாரிப்பாளர்கள் இருக்கிறதால, அந்த மாதிரி சூழ்நிலை தயாரிப்பு இருக்கிறதால வரவங்ககிட்டலாம் வந்து உனக்கு 50,000 கொடுத்தா அவங்க விளம்பரத்தை பார்த்து யார் வராங்கன்னு தெரியாது. படம் பார்க்க வரும்போது 10 பேர் 5 பேர் 20 பேர் இருந்தால் இந்த ப்ரொமோஷன்லாம் யாருக்கிட்ட இவங்க போய் ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு தெரியாது. இப்போ இதை சரி செய்ய வேண்டிய இடம் வந்து ஒரு இடம் இருக்குது, அது தயாரிப்பாளர்கள். இப்போது டிமாண்ட் இருக்குது, சப்ளை இருக்குது. சப்ளை 1000 திரைப்படங்கள் இருக்குது, இங்கே 5 கோடி பேர் படம் பார்க்க தயாராக இருக்காங்க. இதை சரி பண்ணக்கூடிய இடம் என்ன? எப்படி படம் பார்க்கறது? இந்த 1000 திரைப்படங்களை பணமே கொடுக்காம என் படத்தை போடுன்னு சொல்கிற நிலையில் இருந்தால் கூட, ப்ரொடியூசர் இருந்தால் கூட, அதை பார்க்க இன்றைக்கி ஓடிடி வராங்களான்னா இன்னும் அவங்கள போய் உருவணும். நீங்கள் சார் என் படத்தை பாருங்கள், படத்தை பார்த்து ஃப்ரீயாக போடுங்க, பணமே கொடுக்க வேண்டாம், உங்கள் ஓடிடிலையாவது போடுங்க. அதுக்கு அவன் சொல்கிறான் பார்த்துட்டு போடுறோம். எப்படின்னா பசி எடுக்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே ஒரு மீன், நாங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு மீன் துண்டு வைப்பான் சாப்பாட்டில், அது ஃப்ரீயாக வச்சுருவான். அந்த மீன் துண்டை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம் நாங்கள். ஏன்னா அது சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட முடியாது, சாப்பாடு இதுவாக இருக்காது. அப்போ ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த முள்ளை கூட நிறைய தடவை திருப்பி நக்கிக்கிட்டு இருக்கும் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது. அவன் டைரக்டர் ஆகிட்டோம் வந்து சின்ன ஒரு கல்யாணத்துக்கு போனோம்,
60 வகை சாப்பாடோடு இருக்குன்னா சும்மா ஒன்று ஒன்றா எடுத்து அப்படி சாப்பிட்டுட்டு தள்ளி விட்டுடும். அப்போது ஓவர் சப்ளை இங்கே வந்து குப்பைக்கு போயிடுது. அப்போ இங்கே வந்து படம் இல்லாத போது நம்ம படத்தை போட்டு ஓட்டிகிட்டு இருந்த கஷ்டமாக படம் கொடுங்க, நம்ம படத்துக்கு படம் கொடுத்து பணம் வாங்கி பணம் கொடுத்து நம்ம படத்தை வாங்கி அவங்களே போஸ்ட் ஒட்டி அவங்களே வியாபாரம் பண்ணி நம்ம பணம் கொடுத்த காலம் ஒரு காலம். அப்போது டிமாண்ட் இருந்தது, சப்ளை கம்மியாக இருந்தது. இப்போது நம்மளே படத்தை கொடுத்துடணும், ஃப்ரீயாக கொடுத்துடணும். இதை வந்து ப்ரொமோஷன் பண்ண பணம் கொடுத்துடணும், நம்மளே வந்து ஃபோட்டோ கார்டு கொடுக்கணும், நம்மளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும், அதை ஒட்டுறதுக்கு நம்மளே காசு கொடுக்கணும். அதை ஒட்டினானே இல்லைன்னு பார்க்க நம்ம ஆளை வைக்கணும். ஆனால் அங்கே போய் பார்த்தா ஃப்ளெக்ஸ் இல்லை. ஏன்னா அவர் சொல்லுவார், இல்லை சார் 10 படம் வருது, உங்கள் படத்தை எங்கே வைக்கணும்னு தெரில, இப்படிங்கிற நிலைமை இருக்குது. இது சரி, அவர் சொன்னது நாங்கள் வந்து அவர் என் மேலே இருக்க அன்பில் இல்லை என் மேலே இருக்க நம்பிக்கையில் அது சொன்னார். நிச்சயமாக நான் அதை பண்ணுவேன். ஆனால் இதை யார் பண்ணணும்னா தயாரிப்பாளர் சங்கங்கள் தான் பண்ணணும். அவங்க தான் இது சரி பண்ணணும். அவங்க சரி பண்ணுறது மூலமாக தான் இன்றைக்கி ஏறக்குறைய இங்கே வந்து 200 டைரக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாம் விஜயசேகர் மாதிரியே வந்து போராடிட்டே இருக்காங்க. கடந்த 10-15 வருஷம் போராடிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட தயாரிப்பாளராக வராங்க. ஆனால் தயாரிப்பாளருக்கு ஒரு கேரண்டி என் மேலே கொடுக்க முடியுமா? இப்போ முன்னாடி வர தயாரிப்பாளர் லாபம் வருமானு கேட்ட தயாரிப்பாளர் இப்போ வர தயாரிப்பாளர் என்ன கேட்குறேன்னா, என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? இதுதான் உண்மை. அப்போது ரிலீஸாவது பண்ண முடிஞ்சால் போதுங்கிறாங்க தயாரிப்பாளர். ஆனால் அது கூட இன்றைக்கி பண்ண முடியாமல் சூழ்நிலை தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்குது. அதுதான் அதனுடைய கோபத்தோட வெளிப்பாடு தான் விஜயசேகரனோட அந்த வேதனையான வார்த்தைகள். அதை நிச்சயமாக அதையெல்லாம் சரி பண்ணணும் தான் நான் நினைக்கிறோம். தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து, தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து, நடிகர்கள் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பாக இருந்து நம்ம நான் வாழ்ந்தால் போதும்னு வந்து இப்போ மேலே வந்தோடனே கொஞ்சமே நினைக்கிறேன். நான் வாழ்ந்தால் போதும் அப்படி இல்லை. எம்ஜிஆர் ஒரு சொன்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எம்ஜிஆர் படம் ஓடும்போது அவர் சொன்னாரா, நம்ம கடை கலெக்ஷன் ஆயிடுச்சுங்க, இல்லை அந்த டிக்கெட் இது வச்சா, கேன்டீனில் நல்லா வியாபாரம் வச்சா, பார்க்கிங்கில் டிக்கெட் இது வச்சா, பார்க்கிங் பண்ணானா, போஸ்ட் ஓட்டணும் வச்சா. அப்போது தன் திரைப்படங்களை விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், திரையரங்கத்தில் இருக்க கேன்டீனு, திரையரங்கத்தில் இருக்க வந்து பார்க்கிங், ஒரு சைக்கிள் பார்க்கிங் வச்சணும், போஸ்ட் ஓட்டணும், இவையெல்லாம் கூட நல்லா இருக்கணும். அப்போது அடுத்த படத்தை வந்து நான் இவ்வளோ சம்பளம் ஏற்றலான்னு சொல்லும்போது, வேண்டாம் எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும், அந்த லாபம் வந்து சரிசீரமாக எல்லாரையும் கொண்டு சென்றடையணும் அப்படின்னு நினச்ச ஒரு எம்ஜிஆர். அதனால தான் மறைந்தும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் எம்ஜிஆர். இன்றைக்கி போன படம் 100 கோடி கலெக்ஷனா, என் சம்பளம் 100 கோடி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, அந்த படம் மாதிரி வெற்றி அடைஞ்சால் தான் இந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணும். ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அடையும் போது அந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணுது, கரெக்டு. அடுத்த படத்தோட பட்ஜெட்டை நீ 100 கோடி வச்சுட்டீங்கன்னா அந்த படம் மாதிரி இந்த படம் ஓடுவான். அது அப்படி எப்படி ஓட முடியும்? அப்போ கதை கேட்க வரும்போது இன்றைக்கி வந்து ஒரு கதை கேட்க சொல்ல வரும்போது நடிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் பட்ஜெட் 100 கோடியில் சொல்லுங்கிறார். கதை சொல்கிறதுக்கு வரணும், ஆனால் பட்ஜெட்டில் 100 கோடி சொல்ல வர்றதா? என்னென்னா இவரோட காம்படிஷனாக இவர் நினைக்கிற ஆள் வந்து 100 கோடியில் இருக்கார் அவர். அப்போது நான் வந்து அவரை மாதிரி என்னோட படம் அமையணும். முதல்ல கதையை கேட்போம், அந்த கதைக்கு 100 கோடி செலவு பண்ணால் பரவாயில்ல, அது உங்கள் இஷ்டம், அது மாதிரி கதைகள் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் கதை சொல்ல வரும்போது 100 கோடியில் கதை சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அது சரியாக வராது. அதை சம்மந்தப்பட்ட அனைவரும் நாங்கள் முதல்ல எங்களது வந்து கூக்குரலாக இருந்தது, புலம்பலாக இருந்தது. அப்புறம் நாங்களே அதை செய்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனாக மாறக்கூடிய ஒரு கட்டாயம் வந்துடும். இப்போது நாங்கள் தான் தயாரிப்பாளர்களை கூட்டு வரோம். இங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரும் மேனேஜரும் தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிட்டுருக்காங்க. மற்ற பேரால் இன்றைக்கி வந்து ஏறக்குறைய 250 திரைப்படங்கள் இன்றைக்கி தயாரிக்கப்படுது. இதில் 10 திரைப்படங்கள்லேருந்து 20 திரைப்படங்கள் வந்து பெரிய நடிகர்கள், அவங்க வந்து கார்ப்பரேட் கம்பெனியோ இல்லை அவங்கள சொந்தம் பண்ணிக்கிறாங்க. மீதி இருக்கிற 225 திரைப்படங்களை உருவாக்குபவர்கள் இங்கே இருக்கிற உதவி இயக்குநர்களும் மேனேஜரும் தான். இவங்க தான் ஊராக போய் தேடி அவங்கள கரெக்ட் பண்ணி ஏமாற்றி பொய் சொல்லி கொண்டு வராங்க. ஏமாற்ற அவங்கள நாசமாக்குறதுக்காக பொய் சொல்லலை, எப்படியாவது கொண்டு வந்துடலாமல் இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்த படம் வந்து இப்போ போகி இருக்குது, போகி மாதிரி ஓடினா கூட போதும்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அது மாதிரி அவங்கள சரி பண்ணி கொண்டு வராங்க. அப்போ இவங்க தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி, இவங்களை நம்பி தான் இன்றைக்கி பெப்சியே இருக்குது. அவங்க வந்து ஒரு 30% நம்மளை ஃபீட் பண்ணாங்கன்னா, இந்த 229 திரைப்படம் தான் இன்றைக்கி 25,000 தொழிலாளர்களை காப்பாற்றுறது. இது மாதிரி நம்ம விஜயசேகர் மாதிரியான தயாரிப்பாளர்கள் தான் எங்களை காப்பாற்றுறாங்க. அப்போ அவங்கள காப்பாற்ற வேண்டிய, இல்லை அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோம். அதனால தான் இந்த கன்சர்ன். தவிர ஐயோ அவர் வாழ்ந்தார் பெரிய ஆளுகள் பார்த்து ஒரு பொறாமையோ இல்லை அவங்கள பார்த்து வந்து வைத்தறிச்சலோ இல்லை.
கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல படம் எடுத்தால் கூட அவங்களால காப்பாற்ற பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனையில் எங்களுடைய கூக்குரலாகவும் எங்களுடைய புலம்பலாகவும் எங்களுடைய வேதனையாகவும் இதை நான் சொல்லவே சொல்ல விரும்பணும். பத்திரிகையாளர்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க, தயாரிப்பாளர்களோ அரசோ இல்லை சம்மந்தப்பட்ட வேறு யாரோ அவங்க எல்லாம் இருந்து அதை சரி பண்ண வேண்டியது இந்த போகி திரைப்படத்தின் மூலம் நான் சொல்ல விரும்புகிறேன். போகி திரைப்படம் வந்து வழக்கமாக எங்கள் மெம்பர்களுக்கு வந்து அதை வந்து இப்போ ஷோவாக தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஆனால் ஏற்கனவே அது வெற்றி படமாக இருக்கிறதால அது வெற்றி விழாவே இது வச்சுக்கலான்னு நான் வந்து விஜயசேகர்கிட்ட சொன்னேன். ஏன்னா படம் 3 நாள் வரைக்கும் ஃபுல்லாக போகுதுங்கிற அளவுக்கு அதுவே ஒரு வெற்றி தான். முன்னாடி 100 நாள் ஓடினா தான் எங்களுக்கு வெற்றி. ஆனால் இன்றைக்கி படம் 3 நாள் படம் ரிலீஸ் ஆனால் ஒரு வெற்றி, படம் 2வது நாள் ஷோ இருந்தால் மிகப்பெரிய வெற்றி, 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு தாண்டிடுச்சுன்னா அது மிக மிக பிரம்மாண்டமான வெற்றி. அப்போ இந்த வகையில் போகி திரைப்படம் பிரம்மாண்டமான வெற்றி அடைந்திருக்கு தான் சொல்லணும். 3வது நாளை தொடர்ந்து 4வது நாளும் திரையரங்கில் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வெற்றியை அளித்த ரசிகர்களுக்கும் அதுக்கு உதவியாக இருந்த பத்திரிகையாளருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பிச்சைமணி அவர்களுக்கும் இதுபோல் நிறைய படங்கள் இருக்குது, நீங்கள் ஒரு தடவை பார்த்து அந்த படங்கள் திரையரங்கு வரத்துக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் இது மாதிரியான திரைப்படம், ஏன்னா நீங்கள் ஒரு படம் பார்த்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த வகையில் உங்களுக்கு நன்றி. உங்களை போன்ற பிச்சைமணி மாதிரி இதில் நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நீங்கள் கண்டுபிடித்தீங்களோ அது மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட எங்கள் யூனியனுக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி 100 படங்கள் எங்ககிட்ட இருக்குது. போகி மாதிரி வந்து வெளியே வர சிரமப்படுற மிக நல்ல திரைப்படங்கள் 100 படங்கள் இருக்குது. அந்த திரைப்படங்களும் வெளியே வரத்துக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.